நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, அருமையான உங்களுக்கான உங்கள் நேரங்களில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தருக்காக சாதித்து கொண்டிருக்கிறார்கள். பேடு, கீபோர்டு, இது மாதிரி பல துறைகளில் நம்முடைய பிள்ளைகள் சிறந்து விளங்குகிறதுக்கு நாம் பார்க்கும்பொழுது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் அதுவே சில பேர் ஆடம்பரமாகவும் உலகத்தின் பிரமாணமாக காணப்படும் போது நமக்கு கொஞ்சம் வேதனைகளாக தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணுங்க, உயர்த்த வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் கேட்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்திலிருந்து இந்த நேரத்திலும் தேவ வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷகம் 14ஆம் அதிகாரத்தில் 14வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நான் செய்வேன். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அதை செய்வேன், அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன். அங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும், செய்யக்கூடிய தேவனிடத்தில் நீங்கள் கேட்கணும். தேவ நாமத்தை சொல்ல வெறுமையாக இருக்கக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னால் பிசாசு நடுங்குது, பிசாசுக்கு அந்த பயம் இருக்குது. அவருடைய நாமத்தில் வலிமை அவன் உணர்கிறான். ஸோ அந்த நாமம் சொல்லும் போது நீங்கள் கவனிச்சு பார்க்கணும், அவன் தலால் ஆடுறத நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? அப்போ அவருடைய நாமத்தினால நீ எதை கேட்டாலும், அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் நம்ம என்ன கேட்போம்? பெருசாக நீங்கள் நான் என்ன கேட்க போகிறோம்? ஆண்டவரே ஒரு வீட்டை கொடுப்பா, இல்லை கடன் இல்லாத வாழ்க்கை கொடுங்கப்பா, இல்லை சுகத்தோடு பலத்தோடு வச்சுருங்கப்பா, நான் 4 பேர் முன்னாடி அவமானப்படாமல் கௌரவமாக வாழ வைங்கப்பா. இதை மிஞ்சி நம்ம என்ன கேட்க போகிறோம்? கோடி கோடியாக பணத்தை கேட்க போகிறோமா? இல்லை ஊழியத்து பாதையில் என்ன பண்ணுங்க, என்னை இன்னும் வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய சர்ச்சைக்கு வருவதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க, தடை இல்லாமல் வந்து போகிறதுக்கு எனக்கு உதவிச்சங்க. எனக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எனக்கு ஓய்வு கிடைச்சி ஓய்வு ஆராதனையில் வந்து பங்கு பெற எனக்கு உதவிச்சங்க. இந்த மாதிரி தானே ஜெபிப்போம் நம்ம. உண்மை தானே? நம்ம ஜெபிக்கிறோம், அப்படி தானே ஜெபிப்போம். வேற என்ன நம்ம அவர்கிட்ட பெருசாக கேட்க போகிறோம்? அவருக்கே தெரியும் நீ இல்லாதது ஒன்று என்கிட்ட கேட்க போகிறதில்ல. ஆனால் நான் விரும்புகிறத நீ எப்போ கேட்க ஆரம்பிக்கிறையோ அப்போ இல்லாதது கூட உன் கையில் என்ன பண்ணுற, கொடுத்துருன்றாரு. அப்போ என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும், அங்கே சொல்லப்படுது பாருங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், தேவன் செய்வார். நீங்க கேட்கக்கூடிய தகப்படத்துல போய் கேட்ட பிறகு செய்ய, ஒருவேளை நம்ம உலக தகப்பனார் கூட என்ன பண்ணாங்க, கேட்ட பிறகு சரி இந்த மாசம் பாக்குறேன்டா, இல்லை அடுத்த மாசம் பாக்குறேன்டா, இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய தகப்பன் அப்படி இல்லை. நீ கேட்ட காரியத்தை அவருக்கு மிகவும் பிரியமாக இருந்துச்சுன்னா அடுத்த செகண்ட், அடுத்த நொடியில் அதை என்ன பண்ணுங்க, நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய நாமத்துல கேட்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்கும் போது கூட சொல்ல, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுது, இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்துல சந்தோஷம் வரப்போகுது, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் என் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வரப்போகுது, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்கள் தீரப்போகிறது, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் எனக்கு புதிய வாழ்க்கையை தேவன் கட்டளையிட போகிறார், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் மகளுடைய கர்ப்பத்தின் கனிகளை என் சாமி திறந்து கொடுக்க போகிறார். இப்படி அவருடைய நாமத்தை நீங்க ஓயாம உச்சரிக்கணும். அந்த நாமம் தான் வலிமை. இயேசு கிறிஸ்துடைய நாமம் தான் வலிமை. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் வலிமை. இந்த நாமமும் இயேசு கிறிஸ்து ரத்தங்கள் சரியாக நீங்க பயன்படுத்தி சொல்லும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. இயேசு கிறிஸ்து நாமத்துல பிசாசை கட்டுனா கட்ட முடியும். அப்ப அந்த அதிகாரம், அந்த வல்லமை, இந்த மகிமை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே ஜெபித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்காக எனக்காக இந்த அருணாதிரி இயேசு சுவாமி அவர் கட்டளையிடுவார். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய நாமம் அல்லாமல் இந்த உலகத்தில் வேறொரு நாமம் கிடையாது. சரிங்களா? அவருடைய நாமத்தை விசுவாசிங்க, அவர் நாமத்தில் கூப்பிடுங்க, அவருடைய நாமத்தை சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுத்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.